வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணும் பணி உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்த நேர்ந்தால் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கமைய அது முன்னெடுக்கப்படும் என பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவிப்பு. தேர்தல் காலப்பகுதியில் அனர்த்தங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் வகையில் இன்று முதல் விசேட வேலை திட்டம். தேர்தலில் வாக்களிப்பதற்காக தமது சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களின் நலன் கருதி விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் தொகுதி மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள அனைத்து வாக்களிப்பு அலுவலகங்களையும் அகற்றுவது அவசியம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று நள்ளிரவு முதல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பிரதான அலுவலகமும் பழைய ஆசனத்திற்கு ஒரு அலுவலகமும் மாத்திரமே திறக்கப்பட முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னர் நிறுவப்பட்ட மற்ற அனைத்து அலுவலகங்களையும் அந்தந்த வேட்பாளர்கள் அகற்ற வேண்டும் என்றும் அகற்றாவிட்டால் காவல்துறையினரால் அகற்றப்படும் என்றும் அவர் கூறினார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகள் எண்ணும் பணி மாலை 4:15 மணியளவில் ஆரம்பமாகும் என்றும் எண்ணி முடிக்கப்பட்ட பின்னர் உரிய முடிவுகளை ஊடகங்களுக்கு வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் பிரதான வாக்குகளை எண்ணும் பணிகள் இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ முடிவுகள் கிடைக்கப்படும் வரை உத்தியோகபூர்வமற்ற முடிவுகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறும் அவர் அனைவரையும் கேட்டுக்கொண்டதோடு ஜனாதிபதி தேர்தலில் தனது விருப்பத்தை இவ்வாறு சரியாக குறிப்பிடுவது என்பது குறித்தும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். அதன்படி விரும்பும் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்தின் முன்பகுதியில் 1 என்ற எண்ணை குறிக்க வேண்டும். 2 மற்றும் 3 என்ற எண்களை குறியிட்டு தமக்கு விருப்பமான மற்ற வேட்பாளர்களுக்கு 2வது மற்றும் 3வது முன்னுரிமை அளிக்கலாம் என்றும் குறிப்பிட்டார். இதேவேளை வாக்களிப்பு தினத்தன்று வாக்களிப்பின் பின்னரும் வெளியில் நடமாடுவதை தவிர்த்து வீடுகளில் இருக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் அவசியமின்றி பெரிய திரைகளில் தேர்தல் முடிவுகளை அவதானிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு அவ்வாறு ஒன்று கூடி தேர்தல் முடிவுகளை பார்வையிட்டு மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டால் அவர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவது தொடர்பாக கட்சித் தலைவர்களுடன் கலந்துரையாட தயார் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இலத்திரனியல் ஊடக பிரதானிகளுடனான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அவர் இதனை கூறியுள்ளார். இதன்படி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்ததன் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைப்பதா அல்லது விரைவான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதா என்பது குறித்தும் ஆலோசிக்க வேண்டியுள்ளது. எவ்வாறாயினும் வரவு செலவு திட்டத்தை முன்வைக்காமல் செயற்பட முடியாது எனவும் அதற்கமைய நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பாக கலந்துரையாடப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக சர்வதேச இறையாண்மை பத்திரம் வைத்திருப்பவர்களோடு அரசாங்கம் ஒப்பந்தம் செய்ய முடிந்தது என்பதை வெளிப்படுத்திய சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே இலங்கையின் கடன் நிலையானதாக மாற்று பணியை தனது நிர்வாகம் நிறைவு செய்துள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக தெரிவித்த அவர், பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதே இப்போதைய பணியாகும். எனது பணியை முடித்துவிட்டு இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றேன். நாம் இப்போது புதிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று கூறினார். கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்களை யாராலும் மாற்ற முடியாது. மாறாக கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்கள் மாற்றப்பட்டால் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கான நிதியூட்டத்தை நிறுத்தும். நாம் ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையிலேயே அவர் தலைமையிலான நிர்வாகம் தொடரும் என்றும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவிக்கின்றார். அவர் எங்களை பின்பற்றினால் ஏன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? நாமே அதை தொடரலாம் என்று தெரிவித்திருந்தார். சமூக ஊடகங்கள் தொடர்பாக தீவிர அவதானம் செலுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். தேர்தல் நாட்களிலும் தேர்தலுக்கு பின்னரும் சமூக ஊடகங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சமூக ஊடகங்கள் ஊடாக நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் செயற்பட்டால் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதற்கமைய குறிப்பாக கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு தனியான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தேர்தலின் போதும் அதன் பின்னரும் உளவுத்துறையினர் தேவையான முழுமையான சோதனைகளை மேற்கொள்கின்றனர்.
இந்த விடயம் தொடர்பாக சமூக ஊடகங்களூடாக எந்த ஒரு தகவல் கிடைத்தாலும் அவதானம் செலுத்துமாறு அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் இவ்வாறான செயல்பாடுகள் தொடர்பாக போலீசார் விசேட அவதானம் செலுத்தி வருவதாகவும் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களை தேடுவதற்கு சமூக ஊடக நிறுவனங்களின் உதவியை நாட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதிலும் 63,000 போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதோடு வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காவலரண்களில் 3,250 விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்தார். மேலும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த நேர்ந்தால் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமையவே அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதி போலீஸ் அதிபர் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டம் தொடர்பாக ஜனாதிபதியை தீர்மானிக்க முடியும் என்றும் போலீசாருக்கோ பாதுகாப்பு பிரிவினருக்கோ அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகளை தடுக்கும் வகையில் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பின்னர் ஒரு வார காலத்திற்கு போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் இராணுவத்தினரை உள்ளடக்கிய விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நாளை மறுதினம் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை நடைபெறவுள்ளது. 17 மில்லியனுக்கும் அதிகமான வாக்காளர்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நாட்டை இயக்கப் போகும் அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதில் தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்தி தகுதி பெற்றுள்ளார்கள். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தேர்தலுக்கு முன்னைய மற்றும் பின்னரான காலப்பகுதியை உள்ளடக்கும் வகையில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக்க தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் தேர்தல் தொடர்பான பணிகளுக்காக சுமார் 65,000 போலீசார் தேவைப்படுவதாகவும் தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் அனர்த்தங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் வகையில் இன்று முதல் விசேட வேலைத்திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் உதய ஹேரத் தெரிவித்தார். இதற்கான திட்டம் தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து தயாரிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் முப்படையினர் போலீஸ் மற்றும் ஏனைய நிறுவனங்களின் ஒருங்கிணைப்போடு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ள விசேட தேர்தல் கூட்டு அனர்த்த செயற்பாட்டு பிரிவினூடாக இந்த விசேட வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஏதேனும் அனர்த்த சூழ்நிலை காரணமாக தேர்தல் கடமைகள் அல்லது வாக்களிப்பதில் இடையூறுகள் ஏற்பட்டால் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அவசர தொலைபேசி இலக்கமான 117க்கு அழைக்க முடியும். இந்த விசேட கூட்டு அவசர பிரிவு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை இயங்கும் எனவும் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் உதய ஹேரத் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக தமது சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களின் நலன் கருதி விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக தமது சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களின் நலன் கருதி விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய நீண்ட தூர சேவைகளுக்கென மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை தனியார் பயணிகள் பேருந்து சேவை ஊழியர்கள் வாக்களிக்க உள்ளதால் அன்றைய தினம் மேலதிகமாக தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையில் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கென விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. கொழும்பு கோட்டை மற்றும் காங்கேசன்துறை விசேட ரயில்வே சேவை இடம்பெறவுள்ளது. இதற்கமைய கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை வரை பயணிக்கும் ரயில் இன்று முதல் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை சேவையில் ஈடுபடுகிறது. காலை 9 மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து மாலை 4:36க்கு காங்கேசன்துறையை அடையும் என்று ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி எதிர்வரும் 20 மற்றும் 22ஆம் தேதிகளில் பயணத்தை முன்னெடுக்கும் என்றும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது.